We sing happy birthday to This is a velvet cake made in Canada. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சென் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு 6 hours ஃப்ளை பண்ணி கொண்டு போகிறோம். ஹாய் நண்பன் வேல் இந்த பர்த்டேக்கு டொரண்டோலேருந்து யூஎஸ் சென் ஃப்ரான்சிஸ்கோ அடுத்த தொங்கலுக்கு போகிறோம். ஆல்மோஸ்ட் 6 hours ஃப்ளைட். இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 hours முன்னுக்கு வெளியே வந்துட்டோம். 6:45 ஃப்ளைட். அங்கே நாங்கள் 9:45 லேண்ட் பண்ணுவோம். 12 o'clock அந்த வீட்டை போவோம் என்று பிளான் பண்ணியிருக்கோம். பாவம் சியூ திரும்ப என்ன நேற்று மறைச்சி வச்சுட்டேன். மறைச்சி அந்த செல்ஃபோனெல்லாம் பார்த்து இந்த ரொமான்டிக் பிக்சர்லாம் பார்த்து 4 hours மறைச்சி வச்சாலும் இந்த ஃப்ளைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அடுத்த நாள் ஃப்ளைட் எடுத்தேன். மார்னிங் 4 o'clock வந்து நிற்கிறேன். 7:50 ஃப்ளைட். இப்போ 25 ஆச்சு. பயணிச்சு பசுமையான நினைவுகளை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கும் வேலுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆர்லி காலேஜ் பள்ளிக்கூடம் இல்லை, புட்டலை பள்ளிக்கூடம் இல்லை, ரெண்டுக்கும் முடியல நடக்கிற ரோட்டில், அதாவது கோயில் குளத்துக்கு பக்கத்தில் எங்களோட கிளாஸ் ரூம். அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டப். புட்டில் பிள்ளையார் கோயில் குளத்து தான் எங்களோட கிளாஸ் ரூம். புட்டலை பள்ளிக்கூடம் எங்களுக்கு எங்களோட ஹார்லி காலேஜுக்கு ஒரு இடம் தந்து அந்த ஒரு இனிமையான காலத்தில் தான் நாங்கள் சந்திச்சு கொண்டோம். ஒரு அற்புதமான காலப்பகுதி. ஒரு கிராமத்தோட ஒன்றி வாழ்கிறதுக்கான, அந்த மக்களோட பழகிறதுக்கான வாய்ப்பை அற்புதமான கொடுத்த அந்த காலம் எப்பவுமே புனிதமானதும் மறக்க முடியாததாக இருக்கும். இந்த நட்பு இந்த கிராமத்தையும் சுற்றுல கிராமத்திலையும் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜூகே என அழைக்கப்படும் உபயோக கிராமம், அந்த உபயோக மக்கள் ஒரு ஜூகே மைண்ட் செட்டோட அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்துல பாதையிலேயே ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு தனித்தனி பேர் இருக்கும். கண்ணப்ப, மாவல்கால், உபயோகாமம், கொட்டடி, அப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு 2-3 நிமிஷம் ஒர்க் பண்ணாலே ஒரு கிராமத்தை பேர் இருக்கும். அதுக்கான ஒரு குலதெய்வம் இருக்கும். அப்ப அது எல்லாத்தையுமே எனக்கு காட்டி தந்தது நண்பன் வேலன் தான். சீட்டை பிடிக்கணும், இந்த வெல்வெட் கேட்க கவனமா இருக்கும். பெரிய சேலஞ்ச். சான் பிரான்சிஸ்கோ வந்து சேர்ந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 8 to 9 hours ட்ராவலிங் ஃப்ரம் அந்த பரம்பரம் பிறகு போயிட்டு அவங்களோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஆனவளந்தான் குழந்தை மட்டும் போவோம். காலை வந்துக்கிற 5 மணி குழந்தை போவோம். 6 மணி தெரியாம அதோட கோழிகளை வளர்த்து சமைச்சது. மற்றது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த உபயோக கிராமத்தில் பக்கத்தில் வெரி க்ளோஸாக தான் இருப்போம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் ஒரு சிவர் வேறு வீடு. எங்கள் வீட்டுக்கு பின்னால் கலா, எங்களோட வேர்ட்ஸ் தான். வேலு இந்த வீட்டுக்கு பின்னால், கலா இந்த வீட்டுக்கு பின்னால், லோகேஷ் இந்த வீடு. 4 பேர் ஒருத்தர் கதைக்கிறே இல்லை. பிகாஸ் ஆஃப் கலா எங்களோட பட்ச் படித்ததால் அவங்களோட அப்பா தான் எங்களோட இல்லை. இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் வெடியெல்லாம் கொளுத்துவோம். பத்து குச்சியில் டைம் பாம் எல்லாம் செட் பண்ணி தான் அந்த வெடி கொளுத்துவோம். அது வீட்டை போய் டிவி பார்த்து கொண்டிருக்க வெடிக்கும் சடாரன்னு. சரி, இப்போ கலா அவன் வந்து வேலை விஷ் பண்ணுறக்காண்டி விஷ் பண்ணுறேன். ஹைவே இனிய 50வது பிறந்த தின வாழ்த்துக்கள். 50 வருஷம் முடிஞ்சுது. இப்போ தான் நாங்கள் ஓடி விளையாடி மதில் ஏறி மரத்தில் ஏறி கிட்டத்தட்டெல்லாம் விளையாடின மாதிரி ஞாபகம். அதுக்குள்ளே 50 வருஷம் ஆகி போச்சு. நம்பவே கிடக்கு. இன்றைக்கு போல் இன்றைக்கும் இன்னும் ஒரு 50 வருஷம் அதுக்கு மேலே நீடுடி வாழ எனது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்தது லோகேஷ். அவனும் அப்படித்தான். சிக்னல்லேருந்து ஒரே அடிபாடு. அதனால் என்னோட கதைக்கிற இல்லை வேலால் பின்னால் விடுதான். ஹாய் வேல், எப்படி இருக்கிற? ஏர்லி டேஸ் நினச்சா இப்போ சிரிப்பாக இருக்குது. நான் நீ லாங் டைம் கதைக்காமல் இருந்தது ஒரு பெரிய சுனவ விஷயங்களுக்கு. எனிவே ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி 50th பர்த்டே. அடுத்தது முக்கியமான நாள் பவாக்கா
அதுங்க பேர் வந்து பிரியதர்ஷினி அக்கா. ஹார்ட் சர்ஜனாக இருக்கிறா யூஎஸில். நிறைய அவங்களோட வீட்டை பேர் நானும் நிறைய விளையாடி இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், இங்கிலீஷ் படிப்பிச்சிருக்கிறாங்க. ஜோ அக்கா, பவாக்கா. ஹாய் வேல், மெல்ல மெல்ல 50களில் காலடி பதிக்கிறீங்கள். இனிய பொன் அகவை வாழ்த்துக்கள். என்றும் போல் புன்னகை பூத்த முகத்துடனும் எல்லோருக்கும் உதவும் நல்ல உள்ளத்துடனும் சிறந்த உடல் உள ஆரோக்கியத்துடனும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை இறைஞ்சி நிற்கின்றோம். உங்களுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இன்று நேற்றல்ல, 40-50 வருடங்களை கடந்தது. கூடவே வளர்ந்தது போல தான் எப்போவுமே எனக்கு ஒரு ஞாபகம். சிறு வயதில் கூட பள்ளிக்கூடம் போனது, கூட விளையாடினது. நாங்கள் விளையாடாத விளையாட்டுகள் இல்லையென்றே சொல்லலாம். தாயம் விளையாடினதிலிருந்து, கிந்தி தொட்டு விளையாடினதிலிருந்து, கிட்டிப்புல்லு விளையாடினது, கிரிக்கெட் விளையாடினது, ரவுண்டேஸ் விளையாடினது, தகரப்பந்து அடித்து விளையாடினது, பட்டம் ஏற்றினது, வாலாக்கொடி ஏற்றினது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த காலத்தில் எங்கட பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியான சந்தர்ப்பங்கள், அப்படியான ஒரு பாலிய பருவங்கள் இருக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு மிகவும் இனிமையான காலம். அதை தொடர்ந்து பிறகு 1990 வந்து அக்காவை இழந்து தனிமையில் இருந்தபோது மிகவும் எனக்கு நீ உறுதுணையாக இருந்திருக்கிறான்னு தான் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் பின்னேரத்தில் வந்து கதைப்பதுண்டு. இயல் பாடங்களை பற்றி, இயல் பரீட்சையை பற்றி, எப்படி படிப்பது என்பதை பற்றி, எப்படி எத்தனையோ விதமான இதுகளை நாங்கள் பரிமாறி இருக்கிறோம். அந்த நேரம் மிகவும் அது ஒரு தென்பான விஷயமாக இருந்தது. நானும் இங்கே வர வேண்டிய காலம் வந்தது. அந்த டைமில் வந்து நீ இங்கே இருக்கிறாய் என்ற ஒரு துணிவிலையும், கணேஷ் உனக்கு மிகவும் தெரிந்தவர், நண்பர் என்ற காரணத்தினாலும் தான் நான் இங்கே வருவதற்கான முடிவையும் எடுத்தேன். அது வீண் போகவும் இல்லை. You have a very special place in my heart and you have been a good brother for me. அடுத்தது அப்படியே வேல் விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் 2 அடி அடித்த உடனே அடுத்த கிராமம் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஹாய் வேல், ஹாப்பி 50th பர்த்டே விஷஸ் மச்சான். எங்களுக்கு 50 வயது ஆறு நம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாலர் வகுப்பில் தொடங்கிய நட்பு பயணம் உயர்தர பரப்பு வரை தொடர்ந்தது. நாம் செய்த சின்ன சின்ன குறும்புகள், வெடிகொளுத்தி போடுவது, உயர்வாக கேணித்தீத்தம், தண்ணீர் பந்தல், மாரளி தோச்சலுக்கு சாந்தியன் வந்து விடியப்புறம் எழுப்புவது, கல்யாண வீட்டு கலாட்டா என நீண்டு கொண்டே போகும். ஆலமரத்தடி மற்றும் நிலா வெளிச்சத்தில் திருநெல்சோர் காட்சி விளையாடுவது, சங்கக்கடை வாசலில் மணிக்கணக்கில் அரட்டி அடிப்பது எல்லாம் பசுமையான நினைவு. மல்லிபரநாதன் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர்கிட்ட விஷயம் அப்புறம் எக்ஸிட் எங்கே விட போகிறேன். எக்ஸிட். ஓகே, வணக்கம். நான் சிட்னியிலிருந்து வள்ளி. 50 வயதை பூர்த்தி செய்யும் எனது அன்புள்ள நண்பன் வேலழகனுக்கு என்னுடைய இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் நிகழ்விலே ஒரு பசுமையான நிகழ்வை குறிப்பிடலாம் என்று இருக்கின்றேன். நாங்கள் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கான இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் ராஜேஸ்வரி டீச்சர் தன்னுடைய வீட்டிலே ஒழுங்கு செய்திருந்தார். அப்படி கிராமக்கோட்லேருந்து திரும்பி நடந்து வரைக்க அதில் ஒரு அண்டன் கடை என்ற ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் நாங்கள் வந்து வரைக்க ஏதாவது வந்து ஒரு ஸ்வீட்டாக இல்லாட்டி ஏதாவது ஸ்நாக்காக ஒன்றை வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். இப்போ அதில் நான், வேல், சாந்தினியன், ஐயர், பஞ்சு இப்படி கொஞ்சம் பேர் போய் படிச்சுட்டு வந்தேன். நாங்கள் முன்னுக்கு வந்து பெரிய ஒரு சக்கரை மூடை இருந்தது, விற்கிறதுக்கு வச்சுருக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வேறு இப்படி நாங்கள் சொல்கிற சாமான வேறு எடுக்க திரும்பிக்க ஏனோட 2 சர்க்கரையை நாங்கள் எடுக்கக்கூடாது, சுடக்கூடாதுன்னு யோசித்தேன். அவர் திரும்பி அந்த நாங்கள் சொல்கிற சாமானை எடுக்கிறதுக்கு இடையில் அந்த டைமிங்கில் வந்து சர்க்கரையை சுட வேணும், ஒரு 3-4 சர்க்கரை சுட வேணுமென்ற ஒரு பிளான். அப்போ எல்லோரும் கதை சாப்பிட்றாரு. ஒரு நாள் பிளான் பண்ணி நாங்கள் அன்றைக்கு போய் அவருக்கு இப்படி சாமானை சொன்னோம். அப்படி சாமானை அவர் அந்த ஸ்வீட்டை ஏதோ எடுக்கிறதுக்கு திரும்பி போய்க்க நாங்கள் உடனே அந்த டைமிங்கில் வந்து எங்களோட நண்பன் வேலழகன் சர்க்கரையை சுடுவார். அந்த டைமிங்கில் சுடுறதுல அவர் எக்ஸ்பர்ட்.
அப்போ இப்போ நாங்கள் டெய்லி எடுத்து அப்படி பட்டுட்டு இடக்கிட எடுக்கிறோம். ஏற்க ஒரு நாள் என்னென்னு சொன்னால் அவர் சாமான் நாங்கள் சொன்ன சாமானை அவர் எடுக்கிறதுக்கு திரும்பிட்டு அவர் குயிக்காக வர வலிக்கிட்டுட்டார். அப்போக்க பார்த்தா நீங்கள் வேல் வந்து டைமிங்கில் சர்க்கரையை அங்கே எடுக்கிறதுக்கு வலிக்கிறார். அவர் குயிக்காக வாரார். எனக்கு விளங்கிட்டு வேல் அம்பிட போகிறான்ட்டு நான் சொன்னேன், இன்னும் 2 அந்த ஸ்வீட்டில் இன்னும் 2 தாங்க ஒன்று. அப்போ அவர் உடனே திரும்பிட்டார். உடனே அப்படியே உடனே டக்குன்னு குயிக்காக திரும்பி இன்னும் எடுக்கிறதுக்கு போட்டார். போட்ட உடனே வேல் அதுக்கு இடையில சுட்டுட்டார். அப்போ வேலுக்கு வந்து என்னென்னு சொன்னால், நான் அதில் அந்த டைமில் வந்து அப்படி ஒரு பிளான் பண்ணி அவரை அங்கே இன்னும் 2 இது தாங்கன்னு சொன்னது வந்து தனக்கு நான் அப்படி சொன்னபடியாக தான் தப்பிட்டேன். அதில் வேலுக்கு வந்து பெரிய ஹாப்பி. வேல் வந்து பிஇசியில் தான் நாங்கள் படிக்கிறாங்க. சிவலிங்கம் அண்ணா அவர்கிட்ட விஷயம் என்னோட சேர்த்துருக்கேன். இதோட பிஇசி அல்லது வேல் அந்த 3 எழுத்தனுடைய அவர் ஒரு ஸ்டைலாக தான் எழுதுவார். பேர் இப்படி தான் தன் பேரை எழுதுவார். எல்லா கொப்பியிலையும் மற்றவண்ட கொப்பியில் கூட எழுதி வைப்பார். மரத்தில் கிரத்தில் எல்லாத்துலேயும் எழுதி வைப்பார். பாருங்கள், அதே மாதிரி பிசி எழுதுவார். அவருக்கு பிசிலையும் ஒரு லவ்ஸ். இப்படி எழுதுவார். இந்த உபயோக கிராமம் உத்தடை, ஒல்லை, பல்லப்பி என்ற கிராமங்களிலே அவர் நடமாடாத இடங்கள் இருக்காது. அவ்வாறு அவருடைய சகோதரர்கள் உட்பட அனைவரும் நடமாடி ஓடி திரிந்த ஒரு அழகான கிராமம் தான் இந்த கிராமம். இந்த காலங்களில் சைக்கிள்கள் இல்லை. அவர்கள் நடந்து திரிந்து தங்களுடைய உடல்களையும் வலிமையாக்கியது மட்டுமல்லாமல் கிராமத்தை அறிந்து கிராமத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றியவர்கள். அதன் பின்னர் 1991ஆம் ஆண்டிலே காப்போது சாதாரண தரத்தை தோற்றி மிக சிறப்பான பெறுபரை பெற்று அதன் பின்னர் உயர்தரத்தை ஓராண்டுகள் கற்ற பின்னர் கனடாவுக்கு சென்று கனடாவிலே உயர்கல்வியை மேலும் தொடர்ந்து பட்டங்களை பெற்று இன்று அமெரிக்காவிலே வாழ்ந்து வருகின்ற அன்புக்குரிய தம்பி வேலழகன் அவர்கள் இந்த ஊரில் இருக்கின்ற பல்லப்பி என்ற கிராமத்தைச் சேர்ந்த காவேரி என்ற பிள்ளையை மணந்து மிகச் சிறப்பாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அனைவரும் கல்வியிலே சிறந்து ஓங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அடுத்தது மணிமேலக்கா. நாங்கள் இருந்த வீடும் அவங்களோட சிஸ்டம் இந்த ஆக்சுவலாக ஆன்டி இந்த வீடு தான். அவங்களோட விட்டு தான் பால் வாங்க போகும் பேரோட. அதை விட இருந்த பண்ணி கூட அவங்களோட விசேஷம். ஹலோ வேல், இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பொன்னகவை பிறந்தநாள். வெல்கம் டு த 50s கிளப். சின்ன நினைச்சு பார்த்தா நான் நீங்கள் சரசாட்சி விட்ட எங்கள் அம்மாட்ட பால் வாங்க வர்றது, ஒரு சின்ன கோணி பையன் போட்டுக்கொண்டு பால் வாங்க வர்றது ஞாபகம் இருக்குது. பிறகு நான் பவாக்கள் எல்லாம் இந்த உல்லாசம் நினைக்கிறேன். அந்த ஆட்சி விட்ட லந்தப்பழம் போகைக்குள்ள உங்களை தான் காவலுக்கு வச்சுட்டு போனாங்க. அப்படி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியா? அந்த நேரம் நீங்கள் சரியான சின்ன பிள்ளைகள். பிறகு நாங்கள் அந்த வீரத்துறையில் கிட்டி அடித்து விளையாடைக்கெல்லாம் உங்களோட விளையாடி இருக்கிறோம். அது போக பிறகு நான் சந்தித்தது பெருதேனியாலேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் எங்களுடைய இந்த வாழ்க்கைண்ட ஒரு பெரிய சிவரை கட்டி எழுப்புறதுல நீங்களும் அந்த அத்திவேற கல்வியில் நீங்களும் ஒரு சின்ன கல்லாக இருந்திருக்கிறீங்க. தேங்க்யூ. சாந்திநிகேதன் இப்படித்தான் நடந்து போகிற அளவு தூரத்தில் தான் எல்லோரும் நாங்கள் கிட்ட இருந்து ஒரே பஸ் படியல் நிறைய கதைச்சு பேசி. ஹாய் வேல், ஹாப்பி ஸ்பெஷல் 50th பர்த்டே. ஒரு பெரிய குரூப்பாக தான் திரும்ப வந்து கிளாஸ்மேட் பாடல் வகுப்பிலிருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ கடைசி வலிக்கிட்டது 1992 உபயராமத்தி திருவிழா முடிச்சுட்டு அதோட வலிக்கிட்டேன்னு எனக்கு கடைசியில் வலிக்கிட்டது ஞாபகங்களும் இருக்குது. நான் அதில் கொஞ்சம் நாங்கள் சில குறும்புகள்லாம் கூட. அப்போ குறும்புகளில் 1-2 குறும்பு மட்டும்தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்று நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் தண்ணி பந்தலில் போய் வேலை செய்வோம். தண்ணி பந்தலில் வேலை செய்யக்குள்ள தயிரையும் சர்க்கரை அந்த இதையும் எடுத்து கரைச்சி நிறசனைக்கு தெரியாமல் எடுத்து குடிப்போம். நல்ல ஞாபகம். நாவேந்தன், வேல், பயிர்,
இங்கால நேசன் எல்லாம் சேர்த்து குடிப்போம். அப்புறம் நடராசனுக்கு யாரும் தெரியாமல் போச்சுன்னா அதுக்குள்ள உணர்ந்து உப்பையும் தாளிதத்தையும் போட்டுட்டு நாங்கள் அதுக்குள்ள குடிக்கல அப்படியே வேதி கொண்டு திரிவோம். அதே மாதிரி என்ன ஒன்று இருக்கு, நாங்கள் பின்னிடம் விளையாடி போட்டு உபயரா கோயிலில் வந்து பூசி ஒன்று நடந்தது. அப்போ ஜோ அண்ணன் தான் வந்து அவர் வந்து கேட்டோம் என்ன மாதிரி ஏதாவது சருவீங்கன்னு சொல்லி அவர் சொன்னால் இல்லை முடிஞ்சு இப்போ எங்கே வந்தீங்க நாங்கள் ஓடும் போடாண்டு நாங்கள் போட்டு திரும்பி வந்து அதில் கடைசியாக தனக்கு வச்சிருந்தது எடுத்துக்கொண்டு ஓடி வந்துட்டு எல்லாம் சொந்த கடையிலேருந்து சாப்பிட்டு வந்துடும். அப்புறம் அவர் எல்லாம் தேடி போட்டு அப்புறம் எல்லாம் வீட்டை வந்து எங்களோட வீட்டையெல்லாம் பேசி திருப்பி நாங்கள் எல்லாம் அடுத்த நாள் அவரங்களை பேசி அப்படியெல்லாம் கன சம்பவங்கள் இருக்குது. இனிமேல் இதே மாதிரி இன்னும் பசுமையான நினைவுகளோடு நாங்கள் மீண்டும் சந்தித்து எங்களோட பசுமையான நினைவுகளை நீட்டி பார்க்கணும். எங்களோட கிளாஸ்மேட் ஒரு வயசு கூட அங்கே இருந்த கசன் அவற்ற மகண்ட விஷஸ். Happy 50th birthday, Mama. Wishing you a joyous birthday filled with cherished memories and surrounded by loved ones. Have a good birthday. இந்த ஸ்கூல்மேட் அண்ட் எல்லோரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு காலத்தில் நிறைய பழகிருக்கிறோம். அந்த எனக்கு ஒரு நகரத்திலேருந்து வந்த ஆளுக்கு ஒரு கிராமிய வாழ்க்கையை வந்து கற்றுத்தந்தவர்கள் முக்கியமானார். நான் அப்படி ஒரு வாழ்க்கை கிராமத்தை தேடி உலகத்தில் எங்கேயுமே பயணிக்க இல்லாத அளவுக்கு அது திரும்பவும் அந்த கிராமத்தில் போய் வாழணுன்ற உணர்வை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அந்த உபயோகாம குட்டலை பள்ளத்தை நோக்கி ஒரு லைஃப் ஸ்டைல். வைரவர்கள் குலதெய்வ வழிபாடு, கூத்து பார்க்குறது, குளத்தில் நீர் வயற்காடிகளில் வயலில் நிரம்பி இருக்கிற தண்ணியில் போய் குளிக்கிறது, மோர் பந்தலில் போய் மோர் ஊற்றுறது, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்களோட அம்மா வந்து இப்போ தன் வீட்டிலேருந்து வேல் என்று கத்துவா, வேல் என்னோட விளையாடி வந்துட்டு ஓடுமா. அந்த அம்மா அந்த சத்தம் வந்து இப்போவும் இந்த காதுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கு. அவங்களோட அப்பா மறக்க முடியாது. அவர் எஸ்பெஷலி அவர் கந்தசட்டி காலத்தில் மௌன விரதம் இருக்கிறது. இன்றைக்கு நான் அப்படி ஒரு ஆளை நான் லைஃப்பில் மீட் பண்ணவே இல்லை. கந்தசட்டி மௌன விரதம் இருக்கிறதுன்றது முதல் இந்த ஆயில் நான் அவரை தான் பார்த்துருக்குறேன். வெளியில் இந்த 50வது பர்த்டேயில் அந்த அந்த உபயோகராமம் யூகே அழைக்கப்படுவத கிராமத்துக்கு ஒரு நன்றி சொல்கிறதாக இருக்கும் என்றுதான் இந்த பதிவு. இப்போ ஹாப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் ஏர்போர்ட்டில் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 days ட்ராவலிங் திருப்பி அனுப்புகிறதால திருப்பி எடுத்து ஓகே கொஞ்சம் நேரத்தில் மீட் பண்ண போகிறோம். அதுக்கு அப்படித்தான் நாங்கள் எங்களோட முன்னூறு காணியில் வந்து கல் தொழிலாளி வந்து கல் பறிக்கிற காண்டி 2-3 முட்டியை கீழே வச்சுட்டு ஆல்ரெடி பறித்த முட்டியை முறைச்சிட்டு மேலே பனைமரத்தில் ஏறிட்டோம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து பப்பாசி குழந்தை எடுத்துக்கொண்டு அப்படியே உறிஞ்சி குடிச்சிட்டேன். என்ன இது கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் நடந்தது. அப்படி செய்யாத வேலை இல்லை. வேலை யாருக்கு தெரியாமல் பிக்கப் பண்ண வராது. பார்ப்போம், யாருக்கு தெரியாத சொல்லிட்டு வராங்க. ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் தேங்க்யூ பண்ணி மச்சான். கேக் வட்ட எல்லாம் கொண்டு வந்த கேக்கு நன்றி கைஸ், நன்றி. ஆக்சுவலா ரெக்கார்டிங் எடுத்துட்டியா? இல்ல போன் எடுத்துட்டியா? இந்த பேக் மட்டும் தேங்க்ஸ். இங்க பேக் ஓகே ஓகே வரல. யாரு நேத்து வந்தாங்க. கஸ்டம் இல்ல அமெரிக்கன் போர்டர்ல எங்களை பக்கம் ஏன் அவை எல்லாரும் வரையில அது போட்டு